ஜோசியம் தெரிஞ்சவங்ககிட்ட இன்றைக்கு ஒரு பயப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி தான். அதுலேயும் சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரப்போது 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்றதுனாலே ஒரு மாதிரியாக ஆட்டம் வந்துடும். அஷ்டமச்சனி அப்படி தான், 7.5 சனி அப்படி தான். நிறைய பேருக்கு பயங்கரமான குழப்பங்கள் இந்த விஷயத்தில் இருக்குது. ஐயா சில பேர் பாருங்கள் 2ஆம் சுற்று சனின்றாங்க, 50 வயசாகிடுச்சு 30 வயசாச்சுன்றாங்க, பிறக்கும் போதே எனக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்றாங்க. இந்த இடத்துல இது உண்மையா பொய்யா என்பதை கூட ஒரு மாதிரியாக பரிதவிக்கின்ற அமைப்போடு இருப்பவர்களுக்கு நல்ல விளக்கமாக 7.5 சனி யாரை பாதிக்கும், எப்போது பாதிக்கும், உண்மையிலேயே எல்லாத்தையும் பாதிக்குமா? ஒரு சிலரை பார்த்தோம்னா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கேன், அப்போ தான் அவர் வீடு கட்டுறாரு, அப்போ தான் அவருக்கு கல்யாணம் இருக்குது, எல்லா விதத்துலேயும் அவர் நல்லா இருக்கிறாரு, அப்போ இந்த ஜோசியத்தை நம்புறதா வேண்டாமா? இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, எப்பொழுது சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறாரோ, ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார், அல்லது சந்திரனே குருச்சுக்கிர இணைவு பார்வையில் போன்றவைகள் இருக்கிறவங்களுக்கு மனோதிடம் என்பது வலிமையாக இருக்கும் என்பதால் அவர்களை 7.5 சனி பெரியாக பாதிப்பதில்லை. 7.5 சனி என்பது என்ன அமைப்பு? ராசியை சனி கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி என்பது உங்களுடைய மனம் சார்ந்த சில விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு. பிறந்த ஜாதகத்தில் மனம் திடமாக இருப்பவர்களுக்கு, மனோ பலமை குறிக்கக்கூடிய சந்திரன் வலுவாக இருப்பவர்களுக்கு 7.5 சனி என்கின்ற அமைப்பு பெரிதாக ஒன்றும் பாதிக்கிறதில்லை. அதே மாதிரி இப்போ சொன்னேன் இல்லையா, பிறக்கும்போதே எனக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு, இப்போ நல்லா இருக்கும், இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் சனியிடம் கண்டிப்பாக ஈடுபடாது. உங்களுடைய பருவத்தில் ஒரு 20லிருந்து 25 வயதிற்குள்ளே, அல்லது ஒரு 18 வயதிலிருந்து ஒரு 23 வயதிற்குள்ளே உங்களுக்கு நினைவு தெரிந்து விவரம் தெரிந்து வரக்கூடிய 7.5 சனி தான் முதல் சுற்று சனியாக செயல்படும். பிறக்கும் போதே உனக்கு என் கை குழந்தையாக இருக்கும்போதே எனக்கு 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க, இப்போ எனக்கு 25 வயசாகுது, இந்த 7.5 சனி செகண்ட் ரவுண்டாக வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உணர்வில் உணர்ந்து பார்க்கும்போது அதுவும் பாதிப்புகளை கொடுக்கிறது என்பதை உணர்ந்ததற்கு பிறகு அந்த கருத்தை மாற்றிக்குவாங்க. ஆகவே பிறக்கும் போது நடக்கக்கூடிய 7.5 சனியை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கடுத்து வரக்கூடிய சனி தான் பாதிக்குமா பாதிக்காது என்பதை அந்தந்த தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பவும் நான் பார்த்துக்கணும். சரி, என்னங்க பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் என்னென்ன தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல சில பல பாதிப்புகள் இருக்கும். அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மைகளில் செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களோட ஒரு சண்டை சச்சரவுகள், அல்லது அவர்களோடு இணக்கம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு முட்டல்கள் முரசல்கள் என்பது போன்ற அமைப்புகள். சூரிய சந்திர தசை நடப்பவர்களுக்கு அப்பா அம்மாவுடைய கருத்து வேறுபாடுகள், அவர்களோடு இருக்க முடியாத பிரிந்திருக்கின்ற சூழல். சில பேரை பார்த்தீங்கன்னா 7.5 சனி அமைப்புகளில் தான் வேலை கிடைக்கும், டக்குன்னு பிரிஞ்சு போவாங்க, வெளிமாநிலம் வெளிநாடு மாதிரியான அமைப்புகள். கூடவே ராகு தசையும் நடந்திருக்குதுன்னு வைங்க, சர்வ நிச்சயமாக வெளிநாடு, தானே சமையல் பண்ணி உண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள். வீட்டில் இருந்தீங்கன்னு வைங்க, அம்மாவோ மனைவியோ உங்களுக்கு சோறு போட்டு கொடுத்துருவாங்க. வெளிநாடு போனால் எந்த அம்மா எந்த மனைவி வந்து கூடவே வருவாங்க இல்லையா? அப்போ நம்மளே சமையல் பண்ணி நம்மளே சாப்பிட்டு, அது உண்மையில் சொல்லப்போனால் தானே சமையல் செய்து தானே சாப்பிடுவதை போன்ற கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை என்பதை தூர இருந்து சமைத்து சாப்பிடுபவர்கிட்ட கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அந்த 7.5 சனி என்கின்ற சரியான பருவத்தில் ஒரு 40 வயதிற்குள் வரக்கூடிய ஒரு அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 7.5 சனி நன்மையிலே செய்கிறதே எப்படி ஐயா அப்படின்னு பார்த்தா, திருமணம் போன்ற விஷயங்களை எப்பொழுதுமே 7.5 சனி தடுக்கிறதே இல்லை. உண்மையில் 7.5 சனி அமைப்புகளில் தான் திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தின் மூலமாக நன்மைகளும் குழந்தை பாக்கியம் போன்றவைகளும் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி அமைப்பில் தான் தொழிலை ஆரம்பித்து கொடுக்கும். ஆனால் அந்த தொழிலை செட்டில் ஆக்க விடாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் பணம் இல்லாமல் தவிப்பது அல்லது உழைப்பு வீணாவது என்பது போன்ற அமைப்புகளும் இருக்கும். ஆகவே 7.5 சனி நம்முடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கின்ற அமைப்பை பொறுத்தும், நமக்கு என்ன தசாபக்தி அமைப்புகள் நடக்கின்றன என்பதை பொறுத்தும், நம்முடைய வயது என்ன என்பதை பொறுத்தும் சில பல நன்மைகளையும் தரும் அப்படிங்கிறதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.